நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் POK சீரிஸ்ல 6வது கிளாஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே அதுல 5 கிளாஸ் பார்த்திருக்கோம். அந்த 5 கிளாஸுமே பாத்தீங்கன்னா ரீசனிங் POK சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ அதையும் பாருங்க. இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸஸையும் தொடர்ந்து பாருங்க. இது போக பாத்தீங்கன்னா மேக்ஸ் POK சீரிஸ் அப்படின்னு TNPSC ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்து 500 கேள்விகள் அதுவும் ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா மேக்ஸ் POK சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அதுலயும் 6 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு நியூ சிலபஸ் விட்டாங்க இல்லையா? சோ அதுல திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் இருக்கு. சோ திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற சீரீஸ்ல அந்த 20 அதிகாரங்களும் சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வராரு. சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறநூல்கள் சார்பாக அந்த புது சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ சோ அது சம்பந்தமான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டாபிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் போட்டு இருக்கிற எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். சோ அதையும் ஃபாலோ பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 5 கேள்விகள் இருக்கும். 5மே ஒவ்வொரு டாபிக்ல இருந்து டிஃபரெண்ட் டைப்ல இருந்து கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படி எல்லாம் கேள்விகள் வருமா, வந்தா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 எக்ஸெட்ரா இசட்டுக்கு 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஏக்கு 1 பிக்கு 2 அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ எப்பயும் போல A to Z நம்ம என்ன பண்ணுவோம் 1 to 26 போடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. FJ NS அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ இது ஃபுல்லா ஒரு டேர்ம். ஓகேங்களா? சோ FJ 25 16 NS அப்படிங்கிறது ஒரு டேர்ம். LZ 25 196 SX அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஓகேங்களா? சோ NQ ஆல்பா பீட்டா WY அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆல்பா பீட்டா வர்ற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாருங்க சென்டரா வர ரெண்டுமே என்னதான் இருக்கு, நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆல்பா பீட்டாக்கு நம்பர்ஸ் தான் வரும். ஆப்ஷன்லயும் எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்கு. என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இல்லையா? சோ பாருங்க 25 16 இங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, FJ அதுக்கப்புறம் NS இந்த ரெண்டை வச்சுதான் இந்த நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. சோ இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ F ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6. ஓகேங்களா? சோ J ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ பாருங்க என்ன ஆகும், -4 the whole squareன்னு வரும். சோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ்ன்னு ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்து அதே மாதிரி என்னோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ 14, ஓட வேல்யூ 19. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்ன கிடைக்கும், -5 the whole squareன்னு கிடைக்கும். சோ மைனஸ் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். 5 5 25. ஓகேங்களா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, FJ இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா? F - J the whole squareன்னு பண்ணி வர்ற வேல்யூவை அடுத்து 1 விட்டு அடுத்து எழுதியிருக்காங்க. NS வர வேல்யூவை முன்னாடி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படியே ஆர்டர் மாத்தி எழுதியிருக்காங்க. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க LZ அதாவது L - Z the whole square. L ஓட வேல்யூ 12, Z ஓட வேல்யூ 26 the whole squareன்னு போடுங்க. 12ல இருந்து 26 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -13ன்னு கிடைக்கும். சோ the whole square மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ், 13 ஸ்கொயர் பண்ணும்போது 196. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வருது இல்லையா? அடுத்து SX S - X the whole square போட்டீங்க அப்படின்னா S ஓட வேல்யூ 19, X ஓட வேல்யூ 24 whole square. சோ இது என்ன ஆகும், -5 the whole square வரும். சோ மைனஸ் பிளஸ் 25. சோ SX ஓட வேல்யூ 25 இங்க வந்துருச்சு. அப்ப நம்ம NQ கண்டுபிடிச்சனா அத பீட்டா இடத்துல போடணும். WY கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஆல்பா இடத்துல போடணும். அத மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, NQ. ஓகேங்களா? சோ N - Q the whole squareன்னு போட்டீங்கன்னா அதோட வேல்யூ பீட்டா. அடுத்து W - Y the whole square போட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ஆல்பா. சோ கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது. சோ மாத்தி போடணும். தப்பா அப்படியே நேரா போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகேங்களா? சோ N ஓட வேல்யூ 14, Q ஓட வேல்யூ 17 the whole square. சோ என்ன ஆகும், -3 the whole squareன்னு வரும். சோ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 9. அப்ப அதாவது NQ வருது இல்லையா? சோ அந்த இதுக்கு உங்களுக்கு 9ன்னும். ஓகேங்களா? அதாவது பீட்டா வர்ற இடத்துல 9ன்னும், W - Q அதாவது W வேல்யூ 23, Y வேல்யூ 25 the whole square
இது என்ன ஆகும் -2 the whole square ஆகும். ஸோ 4ன்னு கிடைக்கும். 4ங்கிறது ஆல்பா வர்ற இடத்துல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா கமா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா வர்ற இடத்துல 4ன்னும் பீட்டா வர்ற இடத்துல 9ன்னும் போடணும். அப்ப 4,9 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்க மாத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், 9,4ன்னு வரும். அதையும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம மாத்தி டிக் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதனாலதான் அந்த இதை தெளிவா பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓகேங்களா? தெளிவா புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. குமரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஏஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? சோ ஏஜ் ப்ராப்ளத்துல எந்த மாதிரி சம் போடலாம் பாருங்க. தற்போதைய வயதின் இருமடங்கோடு, அப்ப தற்போதைய வயதை நம்ம என்ன நினைச்சுக்கலாம், அதாவது குமரனின் தற்போதைய வயதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன கொடுத்துருக்காங்க, தற்போதைய வயதின் இருமடங்கோடு. இருமடங்கு அப்படின்னா அதை 2ஆல பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப 2x. ஒன்றை கூட்டினால், இந்த வேல்யூஸ் கூட 1 கூட்டினா என்ன கிடைக்குதா பாருங்க. குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய, இப்ப வயசு எக்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும், 2 வயசு கம்மியா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து 14 வயசு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும். அப்ப 2 கழிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது, 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 வருஷத்தை கூட்டணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 12 வயசு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு, 4 வருஷத்துக்கு அப்புறம் 16 வயசு. புரியுதுங்களா? சோ அப்ப 2 கழிக்கணும், 4 கூட்டணும். அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2ஐயும் பெருக்க கிடைக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது. அப்ப 2ம் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்கிறத நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அவரோட தற்போதைய வயதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதோட 2 மடங்கோட 1 கூட்டி வர்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அவரோட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் இங்கேயும், அடுத்து இதை கொண்டு போய் இங்கேயும் பெருக்கணும். பாருங்க, x² + 4x. அதுக்கப்புறம் இதை இங்க, அடுத்து இது இங்க, அடுத்து -2x -8ன்னு கிடைக்கும். சோ x² இது என்ன ஆகும், 4ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 2x -8. இந்த சைடு என்ன இருக்கும், 2x + 1ன்னு இருக்கும். சோ இந்த 2x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும், -2x ஆகும். இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா +8ன்னு ஆகும். சோ 9 = இது 2 கேன்சல் ஆயிரும், வெறும் x² மட்டும் வரும். சோ இந்த 9 3² நம்ம எழுதலாம். சரியா? சோ ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், x ஓட வேல்யூ 3. அப்போ குமரனோட தற்போதைய வயது 3. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3 ஆண்டுகள் அப்படிங்கறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத பாக்கணும். ஓகேங்களா? சோ பார்க்காம கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ தான் கேட்கறாங்க அப்படின்னு டிக் அடிக்க கூடாது. ஒரு சில டைம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப தப்பாயிரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை யாது? ஓகேங்களா? சோ பாஸ்கல் முக்கோணத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இது எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். பாருங்க, முக்கோணம் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். சோ பாஸ்கல் முக்கோணத்தோட நம்பர்ஸும் இப்படிதான் வரும். பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த 1, சோ அடுத்து 1 1. சோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளா போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்டார்டிங் வர்றது எல்லாமே 1 1ன்னு தான் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, இதை 2ஐயும் கூட்டணும். 1 + 1 2. அதை இந்த சென்டரா போடணும். அதுக்கப்புறம் 1. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் 1 போடுறேன் அப்படின்னா இதுக்கு இந்த சைடு எழுதணும். சோ இந்த 1 இங்க வந்துரும், இந்த 1 இங்க வந்துரும். ஏன்னா பக்கத்துல எந்த ஒரு நம்பரும் இல்ல. அப்ப அது அப்படியே வந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல போடும்போது இந்த இடத்துல 1 வந்துரும். சோ இதுக்கப்புறம் இது 2ஐயும் கூட்டினா 2. அதுக்கப்புறம் இந்த 1 இருக்கா, சோ அப்படியே வந்துரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 1 போட்டாச்சா? சோ 1 + 2 3. அதுக்கப்புறம் 2 + 1 3. சோ அந்த 1 இங்க வந்துரும். புரியுதுங்களா? சோ முன்னாடி இருக்க அந்த டேர்ம்ஸ் நம்ம கூட்டி கூட்டி போடணும். பாருங்க, அடுத்து இங்க 1 1 + 3 4. 3 + 3 6. 3 + 1 4. அதுக்கப்புறம் 1. அடுத்து பாருங்க, சோ 1 1 + 4 5. 4 + 6 10.
6 + 4 10, 4 + 1 5, அடுத்து 1. பாருங்க இது பாத்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தோட முதல் வரிசை, இது இரண்டாவது வரிசை, இது மூன்றாவது வரிசை, இது நான்காவது வரிசை, இது ஐந்தாவது வரிசை, அப்ப இதுதான் ஆறாவது வரிசை. ஓகேங்களா? சோ வரிசை அப்படின்னா இந்த ஃபுல் நம்பரையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 1 5 10 10 5 1, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுவே அஞ்சாவது வரிசை கேட்டா இது. ஓகேங்களா? அடுத்து நாலாவது வரிசை கேட்டா இது, மூணாவது வரிசை கேட்டா இது, ரெண்டாவது வரிசை கேட்டா இது, ஒன்னாவது வரிசை கேட்டா இது. பாருங்க ஒரு முக்கோண ஷேப்ல வந்துருச்சா? புரியுதுங்களா? சோ இததான், அதனாலதான் இதை வந்து பாஸ்கல் முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பாஸ்கல் முக்கோணத்துல எப்பயுமே இந்த கார்னர் ஆகட்டும் இந்த சைடு ஆகட்டும் ரெண்டுமே 1 1 தான் வரும். சென்டர்ல மட்டும்தான் உங்களுக்கு நம்பர்ஸ் வரும். அந்த சென்டர் நம்பரும் மேல இருக்க 2 நம்பரை கூட்டி கூட்டி தான் போடுவோம். பாருங்க இந்த 2ஐயும் கூட்டினா 2, அடுத்து இது 2ஐயும் கூட்டினா 3, இது 2ஐயும் கூட்டினா 3, அடுத்து இது 2ஐயும் கூட்டினா 4, இது 2ஐயும் கூட்டினா 6, இது 2ஐயும் கூட்டினா 4. அதே மாதிரிதான். ஓகேங்களா? சோ மேல இருக்க 2 நம்பரை கூட்டி சென்டரா போடணும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப 7வது வரிசை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? இந்த 1 இங்க போட்டுக்கணும். 1 + 5 6, சென்டரா போட்டுக்கோங்க. 5 + 10 15, 10 + 10 20, 10 + 5 15, 5 + 1 6, அதுக்கப்புறம் 1. அதே மாதிரிதான் இங்க இருக்கிறது அடுத்தடுத்து கூட்டி இங்க கூட்டி இந்த சென்டரா எழுதிக்கணும். அடுத்தடுத்து கூட்டி போட்டீங்க அப்படின்னா அவங்க எத்தனாவது வரிசை கேட்டாலுமே நம்மளால போட முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லாம்பிக் என்பதை 8 3 5 7 6 4 எனவும் மற்றும் டைமண்ட் என்பதை 2 6 3 5 0 9 2 எனவும் குறியீட்டால் குறிக்கப்பட்டால் பிளைண்ட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா LAMBIC DIAMOND இந்த மாதிரி கொடுத்துட்டு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? கேள்வி கேட்கிற லெட்டர்ஸ் ஒவ்வொன்றும் அவங்க கொடுத்திருக்க கிவன்ல இருக்கான்னு பாருங்க. பாருங்க B இங்க இருக்கா? இங்க இருக்கு. அடுத்து L இங்க இருக்கா? இங்க இருக்கு. அடுத்து I பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? சோ N பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, D பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இவங்க நம் கேட்டிருக்க கேள்வியில இருக்க ஒவ்வொரு லெட்டரும் அவங்க கொடுத்திருக்க அந்த வார்த்தையில இருக்க லெட்டர்ஸ்ல இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் அப்படியே மேட்ச் பண்றதுதான். அதாவது பாருங்க எழுதுற LAMBIC 8 3 5 7 6 4, அடுத்து DIAMOND 2 6 3 5 0 9 2. அதாவது அவங்க கொடுத்திருக்க அந்த லெட்டர் ஒவ்வொன்றும் அதுக்கு நேரா இருக்கிறதுன்னு அர்த்தம். பாருங்க Lக்கு 8, Aக்கு 3, Mக்கு 5, Bக்கு 7, Iக்கு 6, Cக்கு 4. இந்த இடத்துல I இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் I இருக்கா? சோ Iக்கு 6ன்னு வந்ததுன்னா இங்கேயும் 6ன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் அதுதான் இருக்கும். பாருங்க Aக்கு 3, இங்க பாத்தீங்கன்னா Aக்கு 3. சோ இங்க என்ன இருக்கோ அதுவே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? BLIND. சோ Bக்கு வேல்யூ என்ன? 7. ஓகேங்களா? அடுத்து Lக்கு வேல்யூ 8, Iக்கு வேல்யூ 6, Nக்கு வேல்யூ 9, Dக்கு வேல்யூ 2. இங்க பாருங்க இங்கேயும் D இங்கேயும் D 2 2 இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 7 8 6 9 2. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ அவங்க அதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம வேகமா போய் டிக் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? சோ கரெக்டா பார்த்துதான் டிக் அடிக்கணும். சோ ஒருவேளை இங்க இருக்க லெட்டர்ஸுக்கும் இங்க அவங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க இருக்க வேர்ட்ஸுக்கு அவங்க இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல யோசிச்சு அதுக்கப்புறம் போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டிடியூட் பண்றதும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதே இதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, இதுதான் கடைசி क्वेश्चन. ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆனா பார்த்த உடனே ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ 2 ஃபேக்டோரியல் + 3 ஃபேக்டோரியல் + 4 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா + 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் 1ஆம் இலக்கம் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ யூனிட் டிஜிட் கேக்குறாங்க. யூனிட் டிஜிட்னா என்ன? எந்த இதா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசியா வர்றதுதான் யூனிட் டிஜிட். ஓகேங்களா? இப்ப 12னா 2 தான் யூனிட் டிஜிட். 1934 அப்படின்னா 4 தான் யூனிட் டிஜிட். இதுவே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கடைசியா வர்றதுதான் யூனிட் டிஜிட். ஸோ லாஸ்ட் ஒன் தான்
யூனிட் டிஜிட். ஓகேங்களா? சோ இதுதான் ஒன்றாம் இலக்கம். ஏன்னா நம்ம எண்ணிட்டு போகும்போது எப்படி எண்ணுவோம்? 1 10 100 1000 அப்படிதான் போவோம் இல்லையா? சோ அப்ப 1 நம்ம எண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒன்றாம் இலக்கம். ஓகேங்களா? சோ ஒன்றாம் இலக்கம், யூனிட் டிஜிட் இந்த மாதிரி வரும். சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல ஃபேக்டோரியல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 2 3 x அப்படியே மல்டிப்ளை பண்ணி n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஃபேக்டோரியலுக்கு உண்டான இது. ஓகேங்களா? சோ இப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 2 ஃபேக்டோரியல் என்ன? 1 into 2. அடுத்து 3 ஃபேக்டோரியல். சோ பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 2 3. அடுத்து 4 ஃபேக்டோரியல். 1 2 3 4. சோ எந்த இடத்துல என்ன இருக்கோ 1ல இருந்து அது வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதுதான் ஃபேக்டோரியல். இதுவே 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 2 3 4 5. அடுத்து 6 ஃபேக்டோரியல். 1 2 3 3 4 5 6. ஓகேங்களா? சோ இப்படியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? 22 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட சொல்றாங்க. 22 ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்? 1ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 22 வரைக்கும் போடணும். ஓகேங்களா? இப்படியே பாச்சு அப்படின்னா 22 வரைக்கும் போடணும். சோ இதெல்லாம் சாதாரண விஷயமா? இதை இவ்வளவு பெருசா போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எத்தனை இருக்கு? 20 21 நிறைய இருக்கு இல்லையா? சோ எல்லாத்தையும் போட்டு பெருக்கி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்றதை விட எல்லா ஃபுல் டைமிங்கும் இதுலயே போயிடும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா யோசிக்க நான் சொல்லி தரேன் பாருங்க. சோ இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன? 2. இது ரெண்டையும் பெருக்குனா 6. ஓகேவா? இத 3ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 6 6 24. சோ இந்த வேல்யூஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வருது இல்லையா? அதாவது 5 ஃபேக்டோரியல்ல இருந்து அதுக்கப்புறம் எத்தனை ஃபேக்டோரியல் அவங்க கொடுத்தாலுமே யூனிட் டிஜிட் நான் 0ன்னு சொல்றேன். ஓகேங்களா? யூனிட் டிஜிட் 0 தான் வரும். கன்ஃபார்ம் 0 தான் வரும். எப்படி வரும் அப்படிங்கறத பாருங்க. இப்ப பெருக்குங்க. 6 6 24 24 into 5 என்ன வரும்? 20 மீதி 2 10 12 120. 120ல யூனிட் டிஜிட் என்ன? 0 இல்லையா? சோ இதுக்கப்புறம் இது 6ஆல பெருக்குனாலே என்ன வரும் பாருங்க? 0 6 2 12 மீதி 1 6 6 1 7 720. சோ இதோட யூனிட் டிஜிட்டும் 0. சோ எப்படி பெருக்கினாலுமே 0 தான் வரும். ஏன் 0 வரும் அப்படின்னா இப்ப 5ன்னு இருக்கு இல்லையா? சோ 5 கூட ஈவன் நம்பர்ஸ பெருக்கும் போது ஓகேங்களா? சோ 5 கூட ஈவன் நம்பர்ஸ் என்ன? 2 4 6 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ பெருக்கும் போது என்ன வரும் அப்படின்னா கடைசியா வர்ற அந்த டிஜிட் வந்து 0வா தான் வரும். பாருங்க 10 கடைசி 0. அடுத்து 20 கடைசி 0. இது 30 கடைசி 0. சோ எந்த ஒரு ஈவன் நம்பரை பெருக்கினாலுமே என்ன வருது? கடைசியா 0 தான் வருது. இங்க இருக்கிறது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கு. அப்படிங்கும் போது 5 கூட எப்பயுமே 5 இந்த இடத்துல 5 வருதுன்னா 5 கூட கண்டிப்பா 2 வரதா போகுது. பெருக்கும் போது என்ன ஆயிரும்? உங்களுக்கு 0ன்னு தான் கம்பல்சரியா வரும். சோ ஒன்ஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை நம்பரை நீங்க பெருக்கினாலுமே யூனிட் டிஜிட் 0வா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை கன்சிடர் பண்ணணுங்கிறதே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே யூனிட் டிஜிட் 0 0 0 நம்ம கூட்டும் போதும் யூனிட் டிஜிட் என்னதான் வரப்போகுது? 0ன்னு தான் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல இருக்க முத 3 மட்டும் கூட்டி அதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். பாருங்க 2 6 24 என்ன வரும்? 10 12 மீதி 1 32. 32ல யூனிட் டிஜிட் என்ன? 2. அவ்வளவுதான். யூனிட் டிஜிட் என்ன? இதுக்கான கேள்வி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி 2 தான் இதுக்கான ஆன்சர். சோ ரொம்ப ஈஸியா போட்டுலாம். நீங்க இத புரியறதுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டேன் இல்லையா? சோ நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ இந்த 3 கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் ஆகாது இல்லையா? சோ கண்டுபிடிச்சு ஈஸியா கூட்டி என்ன யூனிட் டிஜிட் அப்படிங்கறத நீங்க போட்டுறலாம். ஓகேங்களா? மத்ததெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிறதே கிடையாது. 5ன்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க அதை கன்சிடர் பண்ணணுங்கிறது கிடையாது. ஃபேக்டோரியல்ல தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேக்டோரியல் அப்படிங்கும் போது நம்ம 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்குமே பெருக்குவோம். ஓகேங்களா? சோ அப்ப 5 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் பெருக்கல்ல இருக்கும். அப்ப அது கூட 2ங்கிறது வரும், 4ங்கிறது வரும், 6ங்கிறதும் வரும். அப்ப எப்படி பெருக்கினாலுமே ஈவன் நம்பரை பெருக்கும் போது யூனிட் டிஜிட் 0ன்னு ஆயிடுது. ஓகேங்களா? சோ அப்ப 5 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் வர அதாவது 5 ஃபேக்டோரியல்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஃபேக்டோரியலையும் நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் இங்க கூட்ட தான் சொல்லியிருக்காங்க.
ஸோ யூனிட் டிஜிட்ஸ் கண்டிப்பா 0வா தான் வரப்போகுது. இதை 3 மட்டும் கண்டுபிடிச்சு அதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா அதை அப்ரோச் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைமிங் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.